Hello guys, இந்த வீடியோவில் என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 20 பேஜ் நம்பர் 14.79ல் இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்களா, ஹெச் லிமிட்டட்டும் எஸ் லிமிட்டட்டும் நம்மளை வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஷேர் கேபிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஷேரையும் 10 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ், கிரெடிட்டாஸ், ஃபிக்ஸ்டு அசட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 lakh ஷேர்ஸை வந்து ஹெச் லிமிட்டட் 11 lakh கொடுத்து வாங்கியிருக்காங்க. கரண்ட் அசட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெச் லிமிட்டட் வந்து ஷேர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம் எஸ் லிமிட்டட் கிட்டேருந்து. எப்போனா 1st January 2014 அப்போது ஸ்டார்டிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இங்கே நம்மளோட எண்டு டேட் பாருங்கள், 31st 12/2014 அன்றைக்கி நம்மளை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ரிசர்வ் வந்து எஸ் லிமிட்டடில் எவ்வளோ இருக்கான், 3 lakh இருக்கான். ஹெச் லிமிட்டடில் 4,50,000 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஷேர்ஸை ஹெச் லிமிட்டட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 lakhன்றது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு. இப்போ சம்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ரேஷியோவே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ரேஷியோ. ஃபஸ்ட்டு நம்ம எஸ் லிமிட்டடோட ஷேர் கண்டுபிடிக்கணும். எஸ் லிமிட்டடோட ஷேர் கண்டுபிடிக்கணும்னா எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 12,50,000. 12,50,000 டிவைடட் பை ஒவ்வொரு ஷேரையும் 10 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களா. ஸோ இந்த 0 போயிடுச்சு. 1,25,000 தான் எஸ் லிமிட்டடோட ஷேரு. இதில் ஹெச் லிமிட்டட் எவ்வளோ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1 lakh ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 25,000 கிடைக்கும். இதுதான் வந்து எஸ் லிமிட்டடோட ஷேரு. ஹெச் லிமிட்டட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஷேரு. இப்போது 1 lakh is to 25,000. இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். 25 டேபிள்ஸில் 100 4 times போகும், இது 1 டைமா. ஸோ நம்மளோட ரேஷியோ 4:1. இப்போ நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது ஹெச் லிமிட்டட் ஷேர்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா சம்பாதிக்க போகிறத தான் நம்ம வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்லுவோமா. எஸ் லிமிட்டடோட ப்ராஃபிட்டை வந்து ரிசர்வில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போது ரிசர்வோட அமௌண்ட் எடுத்துக்கணும். எஸ் லிமிட்டடோட ரிசர்வ் அமௌண்ட் எவ்வளோ, 5 lakh. இதோட நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா அவங்க ஷேர்ஸ் ஹெச் லிமிட்டட் வந்து ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ் லிமிட்டட் கிட்ட இருந்த ப்ராஃபிட் தான் கேபிட்டல் ப்ராஃபிட். 3 lakh மைனஸ் பண்ணால் தானே நம்மளால் ரெவென்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 lakh கிடைக்கும். இப்போது இதுதான் ரெவென்யூ ப்ராஃபிட். ரெவென்யூ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிச்சில்ல, இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்டை நம்ம ஹெச் லிமிட்டட்க்கும் எஸ் லிமிட்டட்க்கும் பிரித்து தரணும் ரேஷியோ படி. ஃபஸ்ட்டு ஹெச் லிமிட்டட்க்கு 2 lakh இன்ட்டு எவ்வளோ ரேஷியோ கிடச்சிச்சு ஹெச்சுக்கு, 4/4/4:1 ரேஷியோ கிடச்சிச்சு. கீழே வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும். 4 + 1 5. ஸோ 5. இப்போ இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 1,60,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் லிமிட்டட்க்கு கண்டுபிடிச்சிக்கணும். 2 lakh இன்ட்டு 1 ரேஷியோ எஸ் லிமிட்டட்க்கு. ஸோ 1/5 கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 40,000 கிடைக்கும். இப்போ நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணணும். கேபிட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஹெச் லிமிட்டட் வந்து ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க ப்ராஃபிட்டை நம்ம வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அப்போது 3 lakh. இந்த 3 lakh நம்ம ஹெச் லிமிட்டட்க்கும் எஸ் லிமிட்டட்க்கும் ரேஷியோ படி பிரித்து தரணும். ஃபஸ்ட்டு ஹெச் லிமிட்டட்க்கு 3 lakh இன்ட்டு 4. ஹெச் லிமிட்டடோட ரேஷியோ 4/5. இதை கேல்குலேட் பண்ணால் எனக்கு 2,40,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் லிமிட்டட் 3 lakh இன்ட்டு எஸ் லிமிட்டடோட ரேஷியோ 1/5. இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 60,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதோட ஃபார்மேட் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, மைனாரிட்டியோட ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல, 12,50,000. 12,50,000 இன்ட்டு மைனாரிட்டியோட ரேஷியோ எவ்வளோ, 1/5. இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 2,50,000 கிடைக்கும். இதோட ப்ளஸ் மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட்
மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 60,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,10,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனாரிட்டியோட ரெவென்யூ ப்ராஃபிட் அது எவ்வளோ கிடச்சிச்சு 40,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,50,000 கிடைக்கும். இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம லயபிலிட்டி சைட் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி ஹெச் லிமிடெட் வந்து ஷேர்ஸை வாங்கியிருக்காங்கன்றது. 1 lakh ஷேர்ஸை 11 lakh வாங்கியிருக்காங்க, அது அவுட்டர் காலமில் போட்டுக்கணும். மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு, ஷேர்ஸ் வாங்கினாங்களே அதோட ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 12,50,000 இன்டூ ஹோல்டிங்கோட ரேஷியோ 4/5. இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 10 lakh கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஹோல்டிங்கோட கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2,40,000. மைனஸும் ப்ளஸ்ஸோ ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டால் 12,40,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 1,40,000 கிடைக்குது. ஏன்னா 11 lakh விட 12,40,000 பெருசுல. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் கிடைக்குமா, அதனால் மைனஸில் நம்மளுக்கு ஆன்சர் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் கேபிட்டல் ரிசர்வ். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நோட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். பேலன்ஸ் ஷீட்டில் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணாத அமௌண்ட் தான் என்டர் பண்ணோம். எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டலை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஹெச் லிமிடெட் தான் யூஸ் பண்ணல. ஸோ அதோட வேல்யூ வந்து 25 lakh அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் நம்மளுக்கு ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, ஹெச் லிமிடெட் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கணும், இன்னர் காலமில் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கேபிட்டல் ரிசர்வும் நம்மளுக்கு இருக்குது, அதனால ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டுக்க. ரிசர்வ் வந்து நம்ம ஹெச் லிமிடெட் தான் யூஸ் பண்ணலையே, அது வந்து எவ்வளோனா 7,50,000. இதோட ப்ளஸ் கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1,40,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8,90,000 கிடைக்கும். இதை அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னாலே ப்ராஃபிட்டு. அப்போ வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் இன்னும் நம்ம ஹோல்டிங் எடுக்கல. ஸோ ரெவென்யூ ப்ராஃபிட் இது எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா 1,60,000 கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு 10,50,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிள். ட்ரேட் பேயபிள் கீழே கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம ஹெச் தான் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெட் தான் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,25,000 கொடுத்துருக்காங்க. ஹெச் லிமிடெட்க்கு வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4,25,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் அசட். நான் கரண்ட் அசட் கீழே ஃபிக்ஸ்டு அசட். ஃபிக்ஸ்டு அசட்டில் நம்ம ஹெச் லிமிடெட் தான் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெட் அமௌண்ட்டுமே யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18,10,000 கொடுத்துருக்காங்க. எஸ் லிமிடெட்க்கு 15,75,000 கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 33,85,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அசட். கரண்ட் அசட்லேயும் 2 அமௌண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,65,000 கொடுத்துருக்காங்க. எஸ் லிமிடெட்க்கு 3,75,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9,40,000 கிடைக்கும். இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், அதுக்கு கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், இந்த ஹெட்டிங்குள்ளே ஷேர் கேபிட்டல், அதோட நோட் நம்பர் 1. ஷேர் கேபிட்டல் வந்து 25 lakh. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், இதோட நோட் நம்பர் 2.
ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 10,50,000. நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதுக்கு நம்ம நோட் நம்பர் போடக்கூடாது. 3,50,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டி, அதுக்கு கீழே ட்ரேட் பேயபிள், அதோட நோட் நம்பர் 3. ட்ரேட் பேயபிள் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 4,25,000. லயபிலிட்டி சைடு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு 43,25,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அசட்டில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நான் கரண்ட் அசட், அதுக்கு கீழே டேஞ்சபிள் அசட், அதோட நோட் நம்பர் 4. டேஞ்சபிள் அசட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 33,85,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் அசட், அதோட நோட் நம்பர் 5. அது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 9,40,000. இவ்வளோ தான் அசட் சைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 43,25,000 கிடச்சிடும். இப்போது ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.